Good morning dear 10 students. Science-ல Unit 10 Types of Chemical Reaction பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். Part 6 இந்த கிளாஸ் பார்க்க போகிறோம். இன்னும் ஒரு பார்ட்டில் இந்த லெசனை கம்ப்ளீட் ஆகும். நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த லெசன் ஃபினிஷ் ஆகிடும். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன். எந்தெந்த ஃபேக்டர்ஸு இந்த வினை நடக்கக்கூடிய வேகத்தை தீர்மானிக்கிறது அப்படிங்கிறது தான் இதில் உள்ள டாபிக். அதோட கண்டினியூவும் இதில் பார்த்துடலாம். வாங்க பாடத்துக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் என்ன இருக்குன்னா நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ஸ். திஸ் ரியாக்ஷன் ஆஃப் சோடியம் வித் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இஸ் ஃபாஸ்டர் தென் தட் வித் அசிட்டிக் ஆசிட். டு யூ நோ ஒய்? சோடியம் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டில் நடக்கக்கூடிய ரியாக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே சோடியம் பார்த்திங்கன்னா அசிட்டிக் ஆசிட் நடக்கக்கூடிய ரியாக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. என்ன ரீசன்னா சிம்பிளான ரீசன் தான். அசிட்டிக் ஆசிட்டை விட ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டோடைய அந்த ஆசிட் என்னது ஸ்ட்ராங்கராக இருக்கும். அதனால அது வேகமாக நடக்குது. அப்போ அடுத்து கொடுத்துருக்கு பாருங்கள். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இஸ் எ stronger acid than acetic acid and thus more reactive. So the nature of the reactants influence the reaction rate. நம்ம என்ன ரியாக்டன்ஸ் எடுத்திருக்கோமோ அது என்ன கண்டிஷனில் இருக்கோ அது இந்த ரியாக்ஷன் நடக்கக்கூடிய ரேட்டை டைமை ஃபிக்ஸ் பண்ணுது. அப்போ மோர் கான்சன்ட்ரேட்டட் ஆசிட் பார்த்திங்கன்னா டைலூட் ஆசிட்டை விட அதிகமான ரியாக்ஷன் ரேட்டை அதிகரிக்குது. உடனே ரியாக்டன் நடந்துருது. அப்போ நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ஸ் ரொம்ப முக்கியம். அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ். சேஞ்சிங் த அமௌண்ட் ஆஃப் த ரியாக்டன் ஆல்சோ இன்க்ரீஸ் த ரியாக்ஷன் ரேட். The amount of the substance present in a certain volume of the solution is called concentration. More the concentration, more particles per volume exist in it and hence faster than the reaction. ஒன்றும் இல்லைங்க, என்னது மோர் கான்சன்ட்ரேஷன் அதிக செறிவுனா என்ன அர்த்தம்? ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு ஸ்பூன் ஜீனியை போடுறேன். அதே ஒரு டம்ளர் தண்ணியில் 3 ஸ்பூன் ஜீனியை போடுறேன். இந்த 3 ஸ்பூன் ஜீனியை போட்டால் அது கான்சன்ட்ரேட். அதான் சொல்கிறாங்க ஒரே அளவு வால்யூம் இருக்கணும், அதில் மோர் பார்ட்டிகிள்ஸ் பர் வேல்யூம். இப்போ வந்து ஒரு டம்ளர் தண்ணீருங்கிறது ஒரே அளவான அளவு. அதில் கரைந்திருக்கக்கூடிய சுகரோட அளவு எதில் இருக்குது? 3 ஸ்பூன் ஜீனியை போட்டிங்கன்னா அது அதிகமான கான்சன்ட்ரேஷனில் இருக்கும். அதே மாதிரி கான்சன்ட்ரேட் அதிகமாக இருக்கக்கூடிய ரியாக்ட் பண்ணால் அந்த ரேட் அதிகமாக இருக்கும். சிம்பிளாக போட்டிருக்காங்க. கிரானுலேட்டட் Zinc reacts faster with 2m hydrochloric acid then 1m hydrochloric acid. ஒரு எம்மோட 2mங்கிறது அதிகமான கான்சன்ட்ரேட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். அது சிங்கோட சீக்கிரமாக ரியாக்ட் பண்ணிடும். ஃபஸ்ட் என்ன பார்த்தோம்? நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ஸ் பார்த்தோம். செகண்ட் என்னதோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ். கான்சன்ட்ரேஷனாக என்ன? ஒரு குறிப்பிட்ட அளவு வேல்யூம், அது லென்த் இன்டு பிரெத் இன்டு ஹைட்டு தான் வேல்யூம் போம். அந்த வேல்யூமுக்குள்ளே எவ்வளோ பார்ட்டிகல்ஸ் இருக்கோ அதுதான் கான்சன்ட்ரேஷன். மோர் கான்சன்ட்ரேஷன் உடைய பார்ட்டிகல்ஸ் அதிகமுடைய எலமெண்ட்ஸ் சீக்கிரமாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர். மோஸ்ட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் கோ ஃபாஸ்டர் at higher temperature because adding heat to the reactants provides energy to break more bonds and the speed of the reaction. ஹீட்டு கொடுத்தா என்னங்க நடக்கும்? அந்த ரியாக்டண்டோடைய பாண்டை என்ன பண்ணும்? பிரேக்கப் பண்ணும். ஈஸியாக சிம்பிளாக பிரேக்கப் பண்ணும். அதுக்கடுத்து எக்ஸ்டர்னல் எனர்ஜியும் அந்த ரியாக்டன்ட் கொடுக்கும். அதனால நிறையா ரியாக்ஷன் ஆகும், வேகமாக நடக்கும். Calcium carbonate reacts slowly with hydrochloric acid at room temperature. When the reaction mixture is heated, the reaction rate is increased. ஒரு கால்சியம் கார்பனேட்டு ரூம் ஹீட்டில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டோடு நடக்கக்கூடிய அந்த ரியாக்ஷனை விட அதே அதிகமான டெம்பரேச்சர் கொடுக்கும்போது இன்னமும் வேகமாக ரியாக்டன் பண்ணுது. ஃபுட் kept at room temperature spoils faster than that kept in the refrigerator. In the refrigerator, the temperature is lower
then the room temperature and hence the reaction rate is less. பார்த்தீங்கன்னா சமைத்த உணவை வந்து ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சிங்கன்னா அது கெட்டு போகிறது லேட் ஆகும். ஏன்னா அதோடைய ரியாக்டன் ரேட்டு கம்மியாயிருது. நார்மல் டெம்பரேச்சரில் அது சீக்கிரமாக கெட்டு போயிடும். அப்போ டெம்பரேச்சர் இருந்தால் ரியாக்ஷன் வேகமாக நடக்கும், டெம்பரேச்சர் கம்மியாக இருந்தால் ரியாக்ஷனோடைய ரேட்டும் கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர். If the reactants are gases, increasing their pressure increase the reaction rate. This is because on increasing the pressure, the reacting particles come closer and collide frequently. கொலிடுனது மோதுறது. ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது இந்த கேஸ் ரியாக்டன்ட் ரெண்டுமே கேஸாக இருந்துச்சுன்னா ப்ரெஷ் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த ரியாக்டன் ரெண்டும் ரொம்ப க்ளோஸரில் வரும். அப்போ அவருடைய ரியாக்ஷன் ரேட் அதிகமாகும். அதிகமாக என்னாகும், மோத ஆரம்பிக்கும் ரொம்ப பக்கத்தில் இருக்கும்போது ஃப்ரீக்வெண்ட்லி. அதனால ரியாக்ஷன் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் கேட்டலிஸ்ட், வினையூக்கி. இந்த கேட்டலிஸ்ட்டுங்கிறது நேரடியாக அந்த ரியாக்ஷன் ஈடுபடாது. இது ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்சியாக இருக்கும். ஆனால் அந்த வினையோட வேகத்தை அதிகரிக்கவும் செய்யும், குறைக்கவும் செய்யும். ஸோ a catalyst is a substance which increase the reaction rate without being consumed in the reaction. In certain reaction, adding a substance as catalyst speed up the reaction. For example, and heating potassium chlorate, it decomposes into potassium and chloride and oxygen gas but a slower rate. பொட்டாசியம் குளோரைடு வந்து டீகம்போசிஷன் ஆகும்போது பொட்டாசியம் குளோரைடாகவும் ஆக்சிஜனாக வரும், ஆனால் ஸ்லோவேராக இருக்கும். இப் மேங்கனீஸ் டை ஆக்சைடு இஸ் ஆடட், பொட்டாசியம் குளோரைட்டோட இந்த மேங்கனீசியம் டை ஆக்சைடு சேர்த்தோம்னா ரியாக்ஷன் ரேட் ரொம்ப வேகமாக நடக்கும். இன்க்ரீஸ் த ரியாக்ஷன் ரேட். அப்போ ஆக்சிஜன் கேஸ் வர்றது உடனே ஆக்சிஜன் ஆகும் வெளிப்படும். ஸோ அது கேட்டலிஸ்ட்டுங்கிறது ரியாக்ஷனுடைய ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும். சம் ஆஃப் த கேட்டலிஸ்ட் டிக்ரீஸிங் த ரியாக்ஷன் ரேட். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட் என்ன பார்த்தோம், 5 விதமான பார்த்துருக்கோம். அந்த மெட்டீரியலுடைய தன்மையை பார்த்தோம். அதுக்கடுத்து அந்த மெட்டீரியல் என்ன கான்சன்ட்ரேட்டில் இருக்குன்னு பார்த்தோம். 3வது டெம்பரேச்சர் பார்த்தோம். 4வது பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் பார்த்தோம். 5வது பார்த்தா கேட்டலிஸ்ட் பார்த்தோம். இந்த 5மே ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை என்ன பண்ணும், மாற்றக்கூடிய வேலையை செய்யுது. அடுத்து இன்னொன்று இருக்கு, சர்ஃபேஸ் ஆஃப் த ரியாக்டன்ஸ். when solid reactants are involved in a reaction, their powder from the reacts more readily. அதனால் கவனிங்க, சாலிடோட பவுடர் ஆக்கும்போது சீக்கிரமாக என்ன ரியாக்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பவுடர்ட் கால்சியம் கார்பனேட் ரியாக்ட்ஸ் மோர் ரெடிலி வித் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தென் மார்பிள் சிப்ஸ். மார்பிள் ஆனது கொஞ்சம் திடமான சிப்பாக இருக்கக்கூடிய இந்த பவுட்ரு கால்சியம் கார்பனேட்டை விட இது கொஞ்சம் கனமாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் ரியாக்ட் பண்ணும். அதே இந்த மார்பிள் சிப்பாக இருக்கக்கூடிய ஹைட்ரோக்ளோரிக் கால்சியம் கார்பனேட்டை ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சேர்த்திங்கன்னா ரியாக்ஷன் ரேட் ரொம்ப வேகமாக இருக்கும். பிகாஸ் பவுடரிங் ஆஃப் த ரியாக்டன்ஸ் இன்க்ரீஸ் த சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் மோர் எனர்ஜி இஸ் அவைலபிள் அண்ட் கொலிஷன் ஆஃப் த ரியாக்டன் பார்ட்டிகல்ஸ் சஸ் த ரியாக்ஷன் ரேட் இஸ் இன்க்ரீஸ்டு. அதாவது ஒரு பொருள் சாலிடாக இருக்கும்போது இருக்கிற ரியாக்ஷன் ரேட்டை விட அது பவுடர் ஆன பிறகு ரியாக்ஷன் ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. என்ன ரீசன்னா, அந்த சாலிடோடைய ஏரியாவை விட பவுடர் ஆக்கும்போது கிடைக்கக்கூடிய ஏரியா அதிகமாகுது. அந்த மெட்டீரியலோட ஏரியா அதிகமாகும்போது ஈஸியாக என்ன பண்ணுது, ரியாக்ட் பண்ணுது. யூ வில் ஸ்டடி மோர் அபவுட் ரியாக்ஷன் ரேட் யுவர் ஹையர் கிளாஸஸ். +1 +2ல் இதோட கொஞ்சம் அதிகமாக நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இதை பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் ஈக்குலிபிரியம். In a reversible reaction, both forward and backward reaction take place simultaneously. Irreversible reaction திரும்ப நடக்காது. ரிவர்சிபிள் ரியாக்ஷனா ஃபார்வர்ட் டைரக்ஷன் நடக்கும், பேக்வர்ட் டைரக்ஷன் நடக்கும். இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது குறிப்பிட்ட சமயத்தில் என்ன ஆகும்னா 2 ஈக்குவல் ஆகும்னு பார்த்தோம். அதான் மறுபடியும் பார்க்க போகிறோம். when the rate of the forward reaction becomes equal to the rate of backward reaction, then no more product is formed. 2 ரியாக்ஷன் சமமாயிட்டுனா அப்புறம் ப்ராடக்ட் வந்து கிடைக்காது.
ரியாக்டண்ட்டும் கிடைக்காது. தி ஸ்டேஜ் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் கால்ட் ஈக்குலிபிரியம் ஸ்டேட். ஃபார்வேர்டு வந்து நடக்கும்போது என்னாகும், ரியாக்டன்ட் சேர்ந்து ப்ராடக்டை கொடுக்கும். ரிவர்ஸ் நடக்கும்போது ப்ராடக்ட் சேர்ந்து மறுபடியும் ரியாக்டண்ட்டை கொடுக்கும். ரெண்டும் மாறி மாறி கொடுக்கும்போது ஒரு ஸ்டேஜில் ஈக்குலிபிரியம் வந்த பிறகு ரியாக்டண்ட்டும் மாறாது, ப்ராடக்ட்லேயும் மாற்றம் இருக்காது. அந்த ஸ்டேட்டுக்கு ஈக்குலிபிரியம் ஸ்டேட், சமநிலையான நிலைன்னு பேர். ஆஃப்டர் தி ஸ்டேஜ் no net change in the reaction can occur and hence the amount of the reactants and products. Since the equilibrium is attained in a chemical reaction, it is called chemical equilibrium. Chemical reaction manada chemical equilibrium nu peru. Chemical equilibrium, it is rate of reversible chemical reaction in which no change in the amount of the reactants and products take place at equilibrium condition. Equilibrium condition la லெஃப்டில் உள்ள ரியாக்டண்ட்லேயும் மாற்றம் இருக்காது, ரைட்டில் உள்ள ப்ராடக்ட்லேயும் மாற்றம் இருக்காது. ஏன்னா ரியாக்டன்ட் சேர்ந்து ப்ராடக்டை கொடுக்கும், உடனே ப்ராடக்ட் மறுபடியும் என்ன பண்ணும், ரியாக்டண்ட்டை கொடுக்கும். ரெண்டு பக்கட்டும் ரியாக்ஷன் நடக்கிறதுனால ஒரு ஸ்டேஜில் ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டுக்கு வந்து ரியாக்டண்ட்லேயும் ப்ராடக்ட்லேயும் மாற்றம் இல்லாமல் எனக்கு ஈக்குலிபிரியமாக ஆகும். அதான் கொடுத்துருக்கு பாருங்கள். ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் பேக்வேர்ட் ரியாக்ஷன், ரெண்டும் சமமாயிரும். Explanation. Initially the rate of the forward reaction is greater than rate of the backward reaction. நேற்றே பார்த்தோம் போன கிளாஸ்லேயே. ஃபார்வர்டு ரியாக்ஷன் ரொம்ப வேகமாக நடக்கும், பேக்வேர்டு ரியாக்ஷன் ரொம்ப கம்மியாக நடக்கும். அதேப்பா இனிஷியலாக. However, during the course of the reaction, the concentration of the reactant decreases and the concentration of the product is increases. ஃபார்வர்டு ரியாக்ஷன் நடந்தால் என்ன நடக்கும், முன்னோக்கு வினை நடக்கும்போது ரியாக்டண்டோடைய கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிரும். ஏன், ரியாக்டண்ட் லெஃப்டில் இருக்குது, இதுதான் என்னது ப்ராடக்டாக மாறுது. ப்ராடக்டாக மாற மாற என்னாகும், ரியாக்டண்டோடைய கான்சன்ட்ரேஷன் குறையும். ஏன்னா அது என்னது கொடுத்துக்கிட்டே இருக்குது. Since the rate of reaction is directly proportional to the concentration, லெஃப்டில் என்ன கான்சன்ட்ரேஷன் ரியாக்டண்டில் இருக்கோ அதை பொறுத்து தான் என்னது ப்ராடக்ட் கிடைக்கும். இப்போ தான் பார்த்தோம் கான்சன்ட்ரேஷனை பற்றி. The rate of the forward reaction decreases with time. இப்போ கான்சன்ட்ரேஷன் குறைய 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 என்னாகும், ஃபார்வர்ட் டைரக்ஷன் ரியாக்ஷனும் குறைய ஆரம்பிச்சிடும். whereas the rate of the backward reaction increases. இப்போ என்னாகும், ப்ராடக்ட் அண்ட் வந்து அதிகமான கான்சன்ட்ரேட்டாக மாறும், இப்போ பேக்வேர்டு ரியாக்ஷன் நடக்க ஆரம்பிச்சிடும். அட் எ சர்டன் ஸ்டேஜ் போத் த ரேட் பிகம்ஸ் ஈக்குவல். இப்போ ரைட்டில் கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிரும், அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கிறோம். From this point onwards there will be no change in the concentration of both the reactants and the products with time. The state is called equilibrium state. ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ஃபஸ்ட்டு வேகமாக நடக்குன்னு சொன்னோமா. அப்போ என்ன ஏன் நடக்குது, ரியாக்டண்டோடைய கான்சன்ட்ரேஷன் அதிகம், அதனால உடனடியாக அது என்னாகும், ப்ராடக்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ராடக்டோடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும், ரியாக்டன் கம்மியாகுமா, ஒன்று ப்ராடக்ட்லாம் சேர்ந்து பேக்வர்ட் ரியாக்ஷனில் என்னாகும், இது அதோடைய கான்சன்ட்ரேஷன் அதிகரித்ததுனால ப்ராடக்டெல்லாம் என்ன பண்ணும், ரியாக்டண்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ அதோட கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிரும். இப்போ ரியாக்டண்ட்டோட கான்சன்ட்ரேஷன் அதிகரிச்சிருமா, இதோட என்ன பண்ணும், ப்ராடக்டை கொடுக்கும். அப்போ எங்கே கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கோ அந்த ரியாக்ஷன் நடக்கும். இப்போ லெஃப்ட்டு ரைட்டு ஃபார்வேர்ட் பேக்வேர்ட் ரெண்டு பக்கத்துமே ரியாக்ட் நடக்கிறதுனால இப்போ ரெண்டும் ஈக்குவலாக வரும் பொழுது ஃபார்வேர்ட்லேயும் நடக்காது, பேக்வேர்ட்லேயும் ரியாக்ட் நடக்காது. அப்போ ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டுக்கு வந்துடும், 50-50 ஆயிரும். Let us consider the decomposition of the calcium carbonate into lime and carbon dioxide. It is a reversible reaction. ஒரு கால்சியம் கார்பனேட்டு ஃபார்வேர்டில் நடக்கும்போது கால்சியம் ஆக்சைடையும் கார்பன் டை ஆக்சைடும் கொடுக்குது. அது மறுபடியும் சிஏஓவும் கால்சியம் ஆக்சைடும் கார்பன் டை ஆக்சைடும் சேர்ந்து மறுபடியும் கால்சியம் கார்பனேட்டையே கொடுக்கும். In the reversible reaction, the speed of the each reaction can be determined by how quickly the reactant disappears. If the reaction is carried out into closed vessel, it reaches a chemical equilibrium at this stage. இதை வந்து ஒரு மூடிய கொள்கலத்தில் நடத்தோம்னா இது நடக்கும். ஏன், CO2 கேஸ் தப்பிச்சு போயிடும். ஓப்பன் நடத்தோம்னா மறுபடியும் அப்போ ரியாக்ஷன் கிடைக்காது. ஒரு மூடிய கொள்கலத்தில் நடத்தோம்னா திரும்பி இது கிடச்சிரும். The rate of decomposition of CO3, the rate of combination of CaO and CO2. Not only chemical changes, physical change also may attain equilibrium. இது சிம்பிள் தாங்க. கெமிக்கல் சேஞ்சு மட்டும் இல்லை, ஃபிசிக்கல் சேஞ்ச் நடக்கும். எப்படி, ஒரு பாத்திரத்தில் என்ன பண்ணுறோம், தண்ணி எடுக்கிறோம், ஹீட் பண்ணுறோம், 100 டிகிரியில் என்ன ஆகும், தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும். கொதிக்க ஆரம்பித்த என்ன ஆகும், ஸ்ட்ரீம் வரும்.
அதை ஒரு பாத்திரத்தில் பிடிக்கிறீங்க, அப்போ என்னாகும், அந்த நீராவி அந்த பாத்திரத்தில் இருந்தாகும் கூலிங் ஆகி மறுபடியும் வாட்டரையே கொடுக்கும். வாட்ரு தான் ஸ்ட்ரீம் ஆகி மறுபடியும் இது ஸ்ட்ரீமாக போகுது. அதை மறுபடியும் முடிச்சா ஆகுது, மறுபடியும் வாட்டராகவே கிடைக்கும். அப்போ அது ஃபார்வர்டு ரியாக்ஷன் பேக்வேர்டு ரியாக்ஷன் நடக்கும். இதுக்கு பேர் பிசிக்கல் ஈக்குலிபிரியம்னு பேர். ஓகேங்களா? அது சொல்லுங்கள். ஸோ இட் ஃபில்ஸ் அப் த வேப்பர் ப்ரெஷர் இன் த கண்டெய்னர். அட் ஒன் டைம் த வாட்டர் வேப்பர் கண்டென்ஸ் குளிர்விக்கப்படுகிறது பேக் இன்டு லிக்யூட் வாட்டர் அண்ட் வென் த ரேட் ஆஃப் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பிகம் ஈக்குவல் டு த வேப்பரைசேஷன் டு த ப்ராசஸ் அட்டென்ஸ் ஈக்குலிபிரியம். இந்த பாருங்கள், ஹீட் ஆகுது, மேலே போகுது. அங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்ன ஆகுது, கண்டென்சேஷன் ஆகுது, குளிர்ச்சி அடைகிறது, மறுபடியும் வாட்டர் ஆகுது, மறுபடியும் ஹீட் ஆகுது, ஸ்ட்ரீம் ஆகுது, பிடிக்கிறோம், மறுபடியும் வாட்டர் ஆகுது. இது ரெண்டோடைய வால்யூமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எஸ்கேப் ஆக வாய்ப்பு இல்லை. At this stage, the volume of the liquid and gaseous bases remain constant sensitivity of physical changes. The equilibrium attained is called physical equilibrium. Physical equilibrium is a state of the physical change at which the volume of the base remain unchanged. இந்த physical equilibrium என்ன அப்படின்னா, இந்த ஒரு ரியாக்டன்ட்டும் ப்ராடக்டன்ட்டும் பெரிய மாற்றம் இருக்காதுங்க. தண்ணீர் தான் தண்ணீராக மாறும். இங்கே பார்த்தீங்கன்னா கால்சியம் கால்சியமாக அதான் மாறிடுச்சு. இது கன்வெர்ட் ஆகலை பாருங்கள். புதிய பொருள் கிடைக்காது ஃபிசிக்கல் ரியாக்ஷனில். கெமிக்கல் ரியாக்ஷனாக புதிய பொருள் கிடச்சிரும். ப்ராடக்டில் சேஞ்சஸ் இருக்கும் கெமிக்கல் ரியாக்ஷனில். ஆனால் ஃபிசிக்கல் ரியாக்ஷனில் ரியாக்டன் என்னவோ அதான் ப்ராடக்ட்னு இருக்கும். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஈக்குலிபிரியம். இன் எ கெமிக்கல் ஈக்குலிபிரியம் த ரேட்ஸ் ஆஃப் த ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்ட் ரியாக்ஷன் ஆர் ஈக்குவல். கெமிக்கல் ஈக்குலிபிரியத்தில் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் கெமிக்கல் ஈக்குலிபிரியம். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டு ரியாக்ஷன் அதிகமாக இருக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு பிறகு ரெண்டுமே ஈக்குவல் ஆகும். இந்த அப்சர்வபிள் ப்ராப்பர்ட்டிஸ் சச் எஸ் ப்ரெஷர், கான்சன்ட்ரேஷன், கலர், டென்சிட்டி, விஸ்காசிட்டி எக்ஸெட்ரா ஆஃப் த சிஸ்டம் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச் வித் டைம். காலத்தை பொறுத்து ப்ரெஷர் அழுத்தமோ, கான்சன்ட்ரேஷன் செறிவோ, கலர் வண்ணமோ, டென்சிட்டி அடர்த்தியோ, விஸ்காசிட்டி அவருடைய பாகுநிலை, கொலகொலப்பு தன்மை எதுவுமே மாறாது. The chemical equilibrium is a dynamic equilibrium because both the forward and backward reaction continue to occur even though appears static externally. ஒரே காலத்தில் தான் ஃபார்வர்டு பேக்வர்டு நடக்கும். இது நடந்த பிறகு நடக்கணும் அப்படிலாம் கிடையாது. என்னாகும், ஒரே அப்பியர்ஸில் ஒரே நேரத்தில் நடக்கும். இன் பிசிக்கல் ஈக்குலிபிரியம் த வால்யூம் ஆஃப் ஆல் பேஸ் ரிமைன் கான்ஸ்டன்ட். கன அளவு மாற்றம் இருக்காது, அதோட கட்டத்தில் பெரிய மாற்றம் இருக்காது. அடுத்து பாருங்கள், ஏரேட்டட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் கண்டெயின் டிசால்வ்டு கார்பன் டை ஆக்சைடு இன் பாப் பாட்டில். சோடாவில் என்னங்க இருக்குது, நம்ம குடிக்கிற இது பெப்சியாக இருக்கட்டும், கொக்கோ கோலாவாக இருக்கட்டும், அல்லது ஸ்ப்ரைட்டாக இருக்கட்டும், அல்லது மிராண்டாவாக இருக்கட்டும், அதில் என்ன இருக்கும், ஒரு கலர் தண்ணி இருக்கும், அதில் சுகர் இருக்கும், அல்லது வாட்டர் இருக்கும். அந்த வாட்டரில் என்ன கேஸ் இருக்குன்னா கார்பன் டை ஆக்சைடை பிடிப்பாங்க. கார்பன் டை ஆக்சைடு நிறமற்ற மனமற்ற வாயு, அது ஸ்மெல் இருக்காது, டேஸ்ட்டும் இருக்காது. அது என்னாகும், வாட்டரோடைய H2O சேர்ந்து இந்த CO2 போய் அதில் ஒரு ஆக்சைடு கார்பானிக் ஆசிட் CO3 மாறும். அந்த கார்பானிக் ஆசிட்டுங்கிறது எக்ஸஸ் ஆசிட்டு. அப்போ அந்த என்னது ஏரேட்டட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸில் இருக்கக்கூடிய ஆசிட் என்னது, கார்பானிக் ஆசிட். அது நம்ம நிறைய சாப்பிட்டா செரிக்கிறதுக்கு நம்ம குடிப்போம். ஏன்னா எக்ஸஸாக ஒரு ஆசிட்டை கொடுக்குறதுனால என்ன ஆகும், உங்களுக்கு அது ஈஸியாக செரிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணால் பொங்கிட்டு வரும் பாருங்கள், அது என்னென்னா கார்பன் டை ஆக்சைடு. இப்போ அது என்னது, இது ஒரு ரிவர்சிபிள் ரியாக்ஷன் நடக்கும். ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா அது கார்பன் டை ஆக்சைடு என்ன ஆகும், எஸ்கேப் ஆகும். From the carbonic acid and gases CO2 are equilibrium with each other. When you open the bottle, the gas CO2 can escape. So the dissolved CO2 begins to undissolve back the gas base trying to replace the gas that was lost when you open the bottle. That's why if you leave the open the long enough, it will goes flat. All the CO2 will gone ஃப்ளோன் யாவே இந்த ஏர். திறந்து வச்சிங்கன்னா இதில் கரைந்திருக்கக்கூடிய CO2 ரிவர்சிபிள் ரியாக்ஷனில் என்னாகும், எஸ்கேப் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்போது அந்த என்னது, இது ஒரு ரிவர்சிபிள் எஃபெக்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. இந்த பாடங்களுக்கு எதாவது சந்தேகம் தான் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. நன்றி, வணக்கம்.